இந்த குழந்தைக்கு வந்தது சீஷர், காமனா ஃபிட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ் பயப்படாம என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் ஜெரிஷ், குழந்தை மற்றும் பச்சிளம் குழந்தை நல சிறப்பு மருத்துவர். முதலாவது, குழந்தைய லெஃப்ட் சைட்ல படுக்க வைக்கணும். இந்த மாதிரி செய்யறது மூலம் ஒரே ஏறதை நம்மளால தடுக்க முடியும். ரெண்டாவது, டைட் க்ளோத்ஸ் ஏதாச்சும் போட்டிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் காத்தோட்டமா விடுங்க. மூணாவது, பக்கத்துல ஆபத்தான ஷார்ப்பான பொருட்கள் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ஃபிக்ஸ் நிக்குதுங்கிறத டைம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்ன்றது ஒரு கிரிட்டிக்கல் பீரியட். அதுக்கு அப்புறமும் ஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்தாகணும். 3 விஷயங்கள் நீங்க பண்ணவே கூடாது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இரும்போ சாவியோ குழந்தையோட கையில கொடுக்காதீங்க. இரண்டாவது, வாய்க்குள்ள கையோ ஸ்பூனோ எதுவும் கொடுக்காதீங்க. மூணாவது, ஃபிக்ஸ் வர்ற டைம்ல தண்ணியோ பாலோ உடனே கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்தீங்கன்னா உடனே புறையேறி நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கன்னா ஃபிக்ஸ் வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். வலிப்பு நோயை பார்த்து பயப்படுற பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.